ஹாய் மக்களே! என் தலையில நெறைய முடியெல்லாம் கொட்டி, ரொம்ப மோசமா இருந்துச்சுங்க. அப்பதான் இந்த ஹேர் பேக்க தான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு நல்ல ரிசல்ட் குடுத்துச்சு. நம்ம நல்ல பச்சை பயிர ஊற வச்சு, அத மொள கட்டி எடுத்துக்கலாம். அது 1 கப் எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து செம்பருத்தி பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா? அத நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டேன். ஒரு 10, 15 பூக்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய முடிக்கு தகுந்தது மாதிரி செம்பருத்தி பூக்கள் எடுத்துக்கோங்க. அது கூடவே நல்லா 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு, அவ்வளவுதாங்க. இந்த 3 பொருள தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி, நல்லா நைஸா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இத வந்து அரைச்சதுக்கப்புறம் வடிகட்டணுன்ற அவசியமே இல்ல. அப்படி நீங்க டைரக்ட்டா உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா நமக்கு அரைஞ்சு வந்துரும். பாருங்க எப்படி அரைச்சு எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. கலர் வந்து ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, செம்பருத்தி பூக்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால இந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கு. இத வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹேர்ல நல்லா ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு இந்த ஹேர் பேக்க வந்து உங்க ஹேர்ல அப்ளை பண்ணுங்க. வாரத்துக்கு 2 தடவ இத வந்து நீங்க கன்டினியூஸா பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்க ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் ஆயி உங்க ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆவறத நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். சீ யூ. பாய்.